Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நெல்லிக்காய் பச்சடி. அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 9 10 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொட்டையை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 10 மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறமா சீரகம், பூண்டு, உப்பு அண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாரில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த நெல்லிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 திருப்பி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறக்குறன்னு வந்திருக்கும். இப்போ வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் ரொம்ப காரன்றதுனால ஒரு 8 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு காரம் கம்மின்னா நீங்கள் ஒரு 10 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற உப்பு, கல் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உடம்புக்கு நல்லதுன்றதுனால இந்து உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா சால்ட் பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 2 திருப்பி எடுத்துடலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். அந்த நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணியிலேயே அது வந்து நல்லா அரைஞ்சிரும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணி இதையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நான் தண்ணியே ஆட் பண்ண தேவையில்லை. இதில் அந்த நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணியே வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்றதுனால கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் வந்து தோலை நீக்கிட்டு அந்த பூண்டை பல்ல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துட வேண்டியதான். ஸோ ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சடிக்கு. அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நிறைய ஊற்றி கடுகு நிறைய போட்டு செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு கெடாது. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பச்சடின்றதுனால நீங்கள் வந்து 2 நாள் 3 நாள் ஆனாலும் சரி வெளியிலேயே வச்சுருந்தா கூட ஒன்றும் ஆகாது, ஆயில் நிறைய விட்டு செஞ்சிங்கன்னா. அவ்வளோதான், பெருங்காயெல்லாம் கரையட்டும். கடுகு சீரகம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கருவேப்பிலை பொடி வச்சுருந்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி இல்லைனா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நெல்லிக்காய், பச்சை மிளகாய்லாம் போட்டு அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு வந்து ஒட்டாமல் அழகாக அல்வா மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். எண்ணெய் எல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் லைட்டாக. இது வந்து ரொம்பவே ஹெல்தி. நெல்லிக்காய்ன்றதுனால சூப்பராக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம், பச்சை மிளகாய்ன்றதுனால எல்லாமே செம்மையாக இருக்கும். இதில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பழைய சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை ரைஸ்லேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு நிறைய தோசைக்கு, இட்லி கூட தொட்டுக்கிறதுக்கு கூட நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தண்ணியே ஆட் பண்ணல. இதில் தண்ணியே ஆட் பண்ணாமல் தான் செஞ்சிட்ருக்கோம். பாருங்கள், ஜஸ்ட் அல்வா மாதிரி வருது பாருங்கள், ஒட்டாமல் கடாயில். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.